பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுயதொழில் பயிற்சியை பெற்று வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு இளைஞரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு சுயதொழில் செய்து தற்சார்பு இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற பிரதம மந்திரியின் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் திறன் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்தியன் வங்கி சார்பில் நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் தையல், செல்போன் பழுது நீக்குதல், வீடியோ போட்டோ எடுத்தல், வர்த்தி செய்தல், அழகுக்கலை, இருசக்கர வாகனம் பழுது நீக்குதல் என 60க்கும் மேற்பட்ட சுயதொழில்கள் தற்போது கற்றுத்தரப்படுகின்றன. இதில் தற்பொழுது இளைஞர்களுக்கு 30 நாள் பயிற்சியாக செல்போன் பழுது நீக்கும் தொழில் கற்றுத்தரப்படுகிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு அனைத்து உபகரணங்களும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் பயின்று வரும் சொக்கநாதன் இது குறித்து கூறுகையில், செல்போன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்ன்ற ட்ரைனிங் ஆர்செட்டி மூலயமா எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 30 நாள் ட்ரைனிங். இது பாத்தீங்கன்னா குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா கிராமப்புற இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் சுயதொழில் முன்னேற்றத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் அதுக்கும் ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நமக்கு லோனுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா மென்மேலும் அதிகரிக்கும்ன்றத நம்புறோம். இதில் பயிற்சி பெற்று வரும் வினோத் பிரகாஷ் இது குறித்து கூறுகையில், இந்த 15 நாள்ல நிறைய விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. எங்களுக்கு கொடுத்த இந்த மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இந்த பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர்கள் இதுவரை 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது சுயதொழில் செய்து வருவதாக இயக்குனர் திருமதி ஷாலினி தெரிவித்தார். 15 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க சொந்தமா ஷோரூம் வைக்கிறதுக்கும் நம்ம பினான்சியலா நம்ம பேங்க்ல இருந்து லோனும் நாங்க வாங்கி தருவோம். இப்ப கரண்டா போயிருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இது வரைக்கும் நிறைய பேட்சஸ் முடிச்சிருக்கோம். இந்த வருஷத்துல 750 கேண்டிடேட்டை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த 750 கேண்டிடேட்டும் சக்சஸ்ஃபுல்லா அங்கங்க இப்ப போட்டோகிராஃபினா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, லேமினேஷனுக்கும் ஷோரூம் வச்சிருக்காங்க, ஏற்கனவே நிறைய செல்போன் சர்வீசஸும் ஷோரூம் வச்சிருக்காங்க. இளைஞர்கள் சுயதொழில் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பயிற்சி ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்றால் அது மிகையல்ல. டிஇ தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.